வணக்கம். இந்த வீடியோவில் நாம் டி கிராண்ட் ரிவேரியா ஹோட்டலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில், அதுவும் நார்த் கோவாவில் இருக்குது. இந்த ஹோட்டலோட ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவாலேயே ஃபேமஸான 2 பீச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகா பீச்சு, கேலங்கட் பீச். இது 2 தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த 2 பீச்சுமே இந்த ஹோட்டல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கேலங்கட் பீச் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பாகா பீச் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் நம்ம சிட்டிக்குள்ளே நடந்து போகிறப்ப அந்த டிஸ்டன்ஸ் தெரியாது. எல்லாருமே நடந்து தான் போகிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக அதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் அப்படி நடந்து போகிறதுக்கு நைட்டு சூப்பராக இருக்குது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹோட்டல்லேருந்து நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா, இந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வந்த உடனேயே நமக்கு ரெண்ட்டுக்கு டாக்ஸி இருக்குது, செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறதுக்கு டாக்ஸி கிடைக்கிது, அதே மாதிரி ரெண்ட்டுக்கு பைக்கு கிடைக்கிது. இது இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல். நமக்கு வெளியில் வந்தவுடனே அவங்க எல்லாமே ஸ்டால் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு கோவா சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம அங்கே எங்கேயும் போக தேவையில்ல. வாங்க ஹோட்டலுக்கு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் இப்போ நம்ம ஹோட்டலுக்கு உள்ளே என்ட்ரு ஆகுறோம். இதுதான் ரிசப்ஷன். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அதே மாதிரி இது ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டாங்க. இங்கே தான் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. அந்தளவு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு இல்லை, நல்லா இருந்துச்சு. சரி வாங்க இப்போ போய் நம்மளுடைய ரூம் இன்சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் ரூம் போட்டிருந்தோம். 3rd ஃப்ளோர் வந்துட்டோம். லிஃப்ட் இருக்குது. 3rd ஃப்ளோர் வந்துட்டோம். பாருங்கள் பின்னாடிலாம் ரொம்ப கொஞ்சம் வேறு ப்ராப்பர்ட்டி அவங்களது. அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. மற்றபடி நல்லா பசுமையாக சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ உள்ளே போய் ரூமுக்கு உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நம்மளோட ரூம் 307. இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். வாங்க இதுதான் ரூமுக்கு உள் சைடு வியூ. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. எல்லா பொருளுமே நல்லா சுத்தமாக இருந்துச்சு. ஏசிலாம் நல்லா ஒர்க் ஆச்சு. நல்லா ஃபுல் கூலிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் மைனஸ்லாம் இல்லை. அதே மாதிரி எதுவுமே நம்ம ஃபோன் பண்ணோம்னா உடனே அதுக்கு சர்வீஸ்லாம் உடனே வந்தாங்க. இந்த ஹோட்டலில் நமக்கு ரொம்ப பிடிச்சதே என்ன பார்த்திங்கன்னா, சுடுதண்ணி தான். அப்படி பெரிய பைப்பில் லேசாக தொட்ட உடனே தம்மன்னு சுடுதண்ணி அப்படி கொட்டுது. நம்ம ஒரு 2 செகண்ட் நீங்கள் திறந்து வச்சுருந்தீங்கனாலே அடுத்து எவ்வளோ பச்சை தண்ணி ஊற்றுனீங்கனாலும் அந்த சூடு அப்படியே இருக்குது. அவ்வளோ நல்லா தண்ணி வந்துச்சு. மற்றபடி ரூம் க்ளீனாக இருந்துச்சு. அப்படியே கதவை திறந்தோம்னா பால்கனி, அதுவும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி வழக்கம் போல் டீ, காஃபி இதெல்லாம் எல்லாமே அங்கேயே இருந்துச்சு. அதனால் நம்ம நல்லா இருந்துச்சு ரூமு. இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு. இதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. காலையில் ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி. ஆனால் நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சவுத் இண்டியன் வெரைட்டிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. மற்றபடி ப்ரெட்டு, ஆம்லெட்டு, அப்புறம் என்னமோ பூவா, அது இதுன்னு என்னென்னமோ வச்சாங்க. நம்மளுடைய தமிழர்கள் டேஸ்ட்டுக்கு அது இல்லை. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரே ஒரு மைனஸ் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்குள்ளேயே வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பாத்ரூம்குள்ளேயே போய் கை கழுவிட்டு வரணும். சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ளே போய் கை கழுவுற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப மைனஸாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி சர்வீஸாக இருக்கட்டும், ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் எப்போயாச்சும் கோவா போனீங்கன்னா, நார்த் கோவாவில் ஸ்டே பண்ணணும்னா இந்த ஹோட்டல் நிச்சயமாக செலக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கிறனால ஃபேமிலியோடு போய் தங்குறதுக்கு சேஃப்டியாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. மற்றபடி ஃபுட்டெல்லாம் கோவா ஃபுல்லாகவே காஸ்ட்லி தான். அதனால் இவங்கக்கிட்ட காஸ்ட்லி அப்படின்னு அதை ஒரு மைனஸாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இங்கே வர்றோம், நீட்டாக சாப்பிட்றோம், வெளியில் போகிறதுக்கு வர்றதுக்கெலாம் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. எல்லாருமே இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். பெரிய மைனஸ் சொல்ல முடியாது. அடுத்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் இங்கே நமக்கு சர்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நாங்கள் 3 நாள் தங்கியிருந்தோம். 3 நாளும் காலையில் ஒவ்வொரு ஃபுட்டும் விதவிதமாக வச்சாங்க. இப்போ பாருங்கள், இது வடை பாவு வச்சுருந்தாங்க. பாவு இது பொட்டேட்டோ வடை, உருளைக்கிழங்கு போண்டான்னு நம்ம சொல்லுவோம்ல, ஹிந்தியில் வடைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பூரி, உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நாள். அது உருளைக்கிழங்கு மசாலா. அது இல்லாமல் ஊத்தப்பமும் சாம்பாரும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஓகே தான். இந்த ஃப்ரூட்ஸு, ஜூஸு, ஊறுகாய், இந்த மாதிரி இட்லி பொடி இதெல்லாமே ஓகே தான். நமக்கு வசதியாக நல்லா தான் இருந்துச்சு. தேங்காய் சட்னிலாம் ஹிந்திக்காரங்களுக்கு அரைக்கவே தெரியாது. இந்த ஜென்மம் ஃபுல்லாக எடுத்திங்கனாலும் அரைக்க தெரியாது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் கிடைக்காது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி, மில்க்கு, டீ, காஃபி, மேலெல்லாம் பாருங்கள் ரஸ்க்கு, பிஸ்கட்டு, என்னமோ கார்ன்ஃப்ளாக்ஸு அது இதுன்னு இருந்துச்சு. ஆனால் முக்கால்வாசி பேர் இந்த பட்டரு, பன்னு, ஜாமு தான் தொட்டு சாப்பிட்டாங்க. அந்த பன்னை, அந்த ப்ரெட்டை ஹீட் பண்ணி அதை ஜாம் தடவி சாப்பிட்டாங்க. இது டே 2 என்ன வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா, பாருங்கள் ஆம்லெட்டு, அவிச்ச முட்டை, உப்புமா. காலையில் உப்புமா, நானும் உப்புமா மட்டும்தான் சாப்பிட்டேன். உப்புமா, தயிர். இது பார்த்திங்கன்னா என்னமோ ஆலு பரோட்டாவா, ஆலு பரோட்டா வச்சுருந்தாங்க.
வடை எல்லாம் உளுந்த வடை மாதிரியே இருக்காது, எடுத்து அடிச்சிங்கன்னா கண்ணாடிலாம் உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கே நார்த் சைடு வடையே அந்த மெது வடைங்கிறதே இருக்காது டேஸ்ட்டு. அப்புறம் இது டெய்லி எல்லாமே நார்மலாக வைக்கிறது தான். ஊறுகாய், அப்புறம் ஃப்ரூட்ஸு, ஜூஸு, இதெல்லாம் டெய்லி ரொட்டீனாக இது வச்சிடுறாங்க. அந்த மெயின் டிஷ் மட்டும் டெய்லி ஒன்று மாறிட்டு இருக்கு. டீ, காஃபி இது எல்லாமே நார்மலாக எல்லாமே இருக்குது. டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்க மெயின் டிஷ் வந்து இன்னும் ஒரு வெரைட்டி ஆட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பூரினா எல்லோரும் பூரி எடுக்கும் பொழுது அது டக்குன்னு காலி ஆயிடுது. அதுக்கடுத்த நாள் என்ன பண்ணாங்க, உப்புமா வச்சுருந்தாங்க. எல்லாருமே உப்புமா தானே மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்றாங்க. அதனால உப்புமா எடுத்தோன்னே உப்புமா காலி ஆயிடுது. அதனால வந்து மெயின் டிஷ் வந்து பூரி உப்புமான்னு வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி வாங்க, இன்றைக்கி வந்து 3வது நாள் பார்ப்போம் என்னன்ட்டு. அவிச்ச முட்டை இருக்குது, அப்புறம் எக் புர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பூவானா அவலில் செய்கிறது போல். இது வந்து மைதா மாவில் பூரி, அதுக்கு என்னமோ பேர் சொன்னாங்க. மைதா மாவு பூரி, சன்னா மசாலா, இட்லி, சாம்பார். இட்லிலாம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் வச்சு தேடணும், அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. நல்லா சுமாராக தான் இருந்துச்சு, நல்லாலாம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரில் மாதிரி இருக்காது இட்லி. இதுதான் டி கிராண்ட் ரிவேரியா ஹோட்டலோட ரிவ்யூ. யாராச்சும் எப்போயாச்சும் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரீசனபிளான ரேட்டுக்கு, பீச் பக்கத்துலேயே இருக்கணும், நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பீச் இருக்கணும், மற்றபடி டாக்ஸி எல்லாமே நமக்கு வசதியாக கிடைக்கணும், சேஃப்டியாகவும் இருக்கணும் கோவாவில் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த டி கிராண்ட் ரிவேரியா ஹோட்டலை ட்ரை பண்ணுங்கள். வணக்கம்.